ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சண்டே அதுவுமா நான் என்ன சமையல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி தாங்க. பாசுமதி அரிசியில் நல்ல உதிரியாக மணமாக டேஸ்ட்டாக சூப்பராக மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இதனுடைய ஃபுல் வீடியோ கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சும்மா சூப்பராக இருந்ததுங்க. சிம்பிளாக தான் செஞ்சேன், தம் பிரியாணி மாதிரி. பட் தம் போடலை. எப்படி செஞ்சேன் அப்படின்றத விரிவாக வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன் நான். இது கூடவே பார்த்திங்கன்னா சிம்பிளான ரைத்தா தாங்க, ஆனியன் ரைத்தா. கூடுதலாக பார்த்திங்கன்னா மட்டன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அவிச்ச முட்டை வச்சுருந்தேன். அவிச்ச முட்டை கூட தொக்கு செஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தக்காளி தொக்கு செஞ்சு முட்டை தொக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணணும், மட்டன் சுக்கா எப்படி பண்ணணும், மட்டன் தொக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தேடுற எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.